நடிக்கணும்னா நடிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்கள் பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும், நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ இந்த அளவு எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும். ஆனால் நான் உன்னை எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏக்கச்சக்கமான கேர்ள்ஸ் கூட ஊர் சுற்றுவ, நைட் அவுட் பண்ணுவ, நைட் சில் பண்ணுவ, எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதை எதையுமே உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன். உன்னோட இஷ்டம் போல நீ இரு. ஆனால் தயவு செஞ்சு நம்ம ஒன்றா இருக்க வீட்டுக்கு மட்டும் எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடாத. நைட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுனா வந்துடு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நீ வெளியிலேயே தங்கிடு அப்படின்னு சொல்கிறா. அடடா, சான்ஸே இல்லை. என்னை பற்றி ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்க போல இருக்கே. நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எப்போல்லாம் யார் கூடலாம் வெளியில் போவேன், எங்கெல்லாம் போவேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்டு விசாரிச்சிருக்க போல. ஆனால் ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிக்காம விட்டுட்ட. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கப்புறம் இன்னமும் நான் வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணுமா என்ன? இனிமேல் நான் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள, ஆமாம், உன்னோட வைவை ஃபாரின்லேருந்து வந்துட்டு அவள் பின்னாடி தான் நீ போவ. அது வரைக்கும் தான் இந்த சீனெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனை பிடிச்சி ஒரு தள்ளுறா. காரில் ஏறினதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது பாரு, இந்த 3 வருஷம், அதாவது நீ சொன்ன 3 வருஷமும் எனக்கு ஓவர் டைமே கிடையாது ஆஃபீஸில். வீட்டுக்கு டானு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அதே மாதிரி 7 மணிக்கெல்லாம் டானு நீயும் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். வேணும்னே இவன் பயங்கரமாக ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே கூட்டிகிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னும் 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. அப்ப ரூமை கூட்டிட்டு காட்டும் போது, ஒரே ரூம் ஒரே காட்டு தான் இருக்கே, எப்படி நம்ம தங்குறது, எனக்கு வேற ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது, உனக்கு வேற ரூம் வேணுமா? என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? எங்க பாட்டி இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்க. அவங்க மட்டும் நீ வேற ஒரு ரூம்ல வேற ஒரு கட்டில தனியா தூங்குறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன் பிசினஸ் மட்டும் இல்லை என் பிசினஸையும் சேர்த்து அவங்க பிடுங்கிடுவாங்க. எப்பயாவது புரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், அந்த கான்ட்ராக்ட் அது இது எதுவும் என்னை தடுக்கவே முடியாது அப்படின்றான். இதை பாரு, நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. நாசா சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கூட நிறைய விஷயம் தப்பிக்க முடியும். ஆனா என் பாட்டி கண்ணில் இருந்து நிறைய விஷயம் இல்லை. ஒரு சின்ன ஊசி கீழே விழுந்திருந்தா கூட இந்த வயசுலயே அது கரெக்டா கண்டுபிடிச்சிரும். அதனால நம்ம 2 பேரும் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒழுங்கா நடிச்சுதான் ஆகணும். உன்னோட பிசினஸும் உங்க அப்பாவும் வேணும்னா அப்படின்னு சொல்றான். நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றணும், நீ அது வரையில் கொஞ்ச நேரம் வெளியில் இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாளா. ஹீரோ, இது என்னோட ரூமு, என்னையே வெளியில் போகணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ குளியில் ட்ரெஸ் மாற்று, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறான். சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான்.